Okay, students, next நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா bilinear transformation, approximation of derivatives, impulse invariant, next bilinear transformation. நான் மறுபடியும் உங்களுக்கு வலியுறுத்த விருப்பப்படுறது என்னன்னு சொன்னா இந்த மூணு மெத்தடையும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்கணும். முக்கியமாக எதுக்கு கொடுக்கணும், இந்த மெத்தடுகள் எதுக்காக பயன்படுது. ஒன்று, அனலாக் ஃபில்டர் டிஜிட்டல் ஃபில்டராக மாற்றப்படுவதற்கு இது பயன்படுது. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் தான். ஓகே, அப்ராக்சிமேஷன் டெரிவேட்டிவ்ஸில் என்ன பிரின்சிபல், அதாவது எப்படி எஸ் டொமைன் இசட் டொமைனுக்கு மாற்றப்படுது, மேப்பிங் பண்ணப்படுது. இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டில் எப்படி மேப்பிங் பண்ணப்படுது. இப்போ பார்க்க போகிற பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எப்படி மேப்பிங் பண்ணப்பட போகுது. இந்த மேப்பிங்க்கான அடிப்படை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ நாம் இதை பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு மெத்தட்லேயும் ஒரு குறை இருக்குது. அது என்னென்னு சொன்னால், இந்த ரெண்டு மெத்தடையும் லோ பாஸ் ஃபில்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் அப்ராக்சிமேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், நான் நடத்துகிறத கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருப்பேன், இதில் லிமிட்டட் ஃப்ரீக்வன்சியை தான் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு படம் போட்டு விளக்கியிருப்பேன். ஒரு பார்ட்டில் நான் அதை சொல்லியிருப்பேன், நீங்கள் கவனிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இம்பல்ஸ் இன்வேரியன்ட், இந்த ரெண்டையும் நாம் லோ பாஸ் ஃபில்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கூட கொஞ்சம் போனோம்னா பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு ஒரு சர்டன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் பயன்படுத்தலாம், ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் பயன்படுத்தலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே வேறு ஃபில்டரை நம்ம டிசைன் பண்ணவே முடியாது, ஹை பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்ண முடியாது. அது போக மேப்பிங்கில் சில குறைபாடுகள். மேப்பிங் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போது ரெண்டாவது இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டில் மெனி டு ஒன் அப்படிங்கிற ஒரு மேப்பிங் ஒன்று வந்தது. அதாவது ஒரு செக்ஷன் முழுக்கவே ஒரு பாயிண்டாகவே என்னவாகும், நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், மேப்பிங் ஆகும். ஸோ பல பாயிண்ட்டுகள் ஒரு பாயிண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுங்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான், அடுத்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் தான் சொன்னால் ரெண்டுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள். ஸோ அதனால் அந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம் அலைசிங் அப்படின்னு சொல்கிறது, அது இயற்கையாகவே இம்பல்ஸ் இன்வேரியண்ட்டில் வந்துடும். சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியோட அளவு குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் அது பிரச்சனையாக மாறிடும். ஓகே, அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மெத்தடில் இந்த குறிப்பிடப்பட்ட அந்த ரெண்டு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஒரு அருமையான மெத்தட். ஆனால் இதுக்குன்னே ஒரு சில குறைகள் இருக்குது, பட் அதை நம்ம எண்ட் ஆஃப் தி சாப்டரில் பார்க்கலாம். இப்போ நம்ம பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பயன்படுது, அதுக்கான அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இந்த அடிப்படை பிரின்சிபலை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மேப்பிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நீங்கள் இந்த மூணுலேயும் மேப்பிங்கை பற்றி தெளிவான ஒரு புரிதல் இருந்ததுன்னு சொன்னால் கொஸ்டின்ஸ் இதில் இருந்து தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நாம் இப்போ பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் ஒரு ஃபில்டரை நம்ம கணக்கில் எடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபில்டரை நாம் எடுப்போம். எக்ஸாம்பிளுக்காக ஒரு அனலாக் ஃபில்டரை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெட் h of s b by s plus a அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த அனலாக் ஃபில்டர். சிம்பிள் போல், அவ்வளோதான். ஒரே ஒரு போல் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர். இது எப்படி வந்திருக்க முடியும்? இது ஃபஸ்ட் ஆர்டர், பார்த்தாலே தெரியுது. ஆர்டர் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் இது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ஃபில்டர். அப்போ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருந்து தான் இது வந்திருக்க முடியும். ஓகே, தேர்ஃபோர் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள். d into y of t by dt plus a into y of t equal to b into x of t. இது ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு நீங்கள் லேப்லஸ் எடுத்திங்கன்னா என்னவாகும், இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிட்டு வாங்க. இது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, எனக்கு லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் போதும்னு சொன்னால். பட் தெரிஞ்சுக்கிட்டுறது நல்லது, பார்த்துக்கோங்க. ஸோ டி இன்ட்டு ஒய் ஆஃப் டி, அந்த இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு லேப்லஸ் எடுத்தால் எஸ் இன்ட்டு ஒய் ஆஃப் எஸ்
plus a into y of s equal to b into x of s. ஓகே, நாம் இப்போ y of s பொதுவாக வெளியெடுத்துட்டிங்கன்னு சொன்னால் s plus a வந்தாச்சு. அடுத்து இங்கே b into x of s இருக்குது. ஸோ y of s by x of s அதுதான் சிஸ்டம் ஈக்குவேஷன் h of s equal to b by s plus a. அதனால தான் இதை நாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, இப்போது இந்த ஈக்குவேஷனை நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். எதை? இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை அப்ராக்சிமேட் பண்ண போகிறேன். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை அப்ராக்சிமேட் எப்படி சார் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இதுக்கான டெஃபனைட் இன்டெக்ரலை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது இதனோட இன்டெக்ரல் வேல்யூ அவ்வளோதான். இதனோட இன்டெக்ரல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு புது டெக்னிக்கை பயன்படுத்த போகிறேன். அதுக்கு ட்ரபிசாய்டல் ரூலை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் ட்ரபிசாய்டல் ரூல். ஓகே, ட்ரபிசாய்டல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபங்க்ஷன் a to b இதுக்கு நீங்கள் ட்ரபிசாய்டல் ரூலில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் b minus a into f of a plus f of b by 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுதான் ட்ரபிசாய்டல் ரூல் சொல்லுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை ஏயில் எவால்வேட் பண்ணுறோம், பியில் எவால்வேட் பண்ணுறோம் by 2, அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் இந்த இன்டர்வல் b minus a, அவ்வளோதான். ஓகே, அப்படின்னு சொன்னால் எனக்கு இதோ இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்கன்னா, dy of t by dt அப்படிங்கிறது, இதை நான் எஸ்டிமேட் பண்ணுறேன். ஓகே, அப்போது இதை நான் எப்படி எஸ்டிமேட் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு y of t அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இன்டெக்ரேஷன் ஆஃப் நீங்கள் dy of t-யை பண்ணிங்கன்னா கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்காக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், t0ல இருந்து t அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட் வரைக்கும் நான் பண்ணுறேன். t0 அப்படிங்கிற இனிஷியல் வேல்யூவிலிருந்து tங்கிற ஒரு இனிஷியல் வேல்யூ வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், டீயை பொறுத்து இன்டெக்ரேட் பண்ணுறேன். இன்டெக்ரேட் பண்ணும்போது அதனோட இனிஷியல் வேல்யூவை நான் ஆட் பண்ணிக்கிறேன், y of t0. ஓகே, ரைட். இப்போது நாம் இதில் இருந்து கிடைக்கக்கூடியதான் இந்த dy-யை நம்ம இன்டெக்ரேட் பண்ணோம்னு சொன்னால் y கிடைக்கும். அது உங்களுக்கு தெரியும், dy இன்டெக்ரேட் பண்ணப்பட்டால் y கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை நமக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். கொஞ்சம் மாறுபாடாக எழுதணும், பட் நான் உங்களுக்கு இப்படி எழுதணும்னா உங்களுக்கு புரியும். ஓகே, dy அப்படிங்கிறத பார்த்த உடனே புரியுதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? இதை எழுதலாம். இப்போ பாருங்கள், இதை இன்னொரு வழியிலையும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எதை? இந்த dy of t அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் y dash of t அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ y dash of t அப்படின்னு அதை ஒரு பொதுவாக. ஓகே, ரைட். எனிவே நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை எஸ்டிமேட் பண்ண போகிறேன். எப்படி எஸ்டிமேட் பண்ண போகிறேன்? t minus t0. ஓகே, அப்புறம் f of a. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த y dash of t-யை கவனிங்க, y dash of t plus y dash of t0 ரெண்டையும் இன்டெகிரேட் பை 2 போட்டாச்சு. பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் இதை எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த இன்டெக்ரேஷனுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சாச்சு, ட்ரபிசாய்டல் ரூல் படி வேல்யூ கிடைச்சாச்சு, ப்ளஸ் y of t0. ஓகே, இப்படி கிடைச்சால் y of t கிடைக்கி அப்படிங்கிறது. ஓகே, இந்த டெஃபனைட் இன்டெக்ரலை y of t-யை நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரபிசாய்டல் ரூலை யூஸ் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் நிற்கட்டும். ஓகே, நம்ம எழுதியாச்சுது. ஓகே சார், t மைனஸ் t0 என்னது? இப்போ பாருங்கள், tங்கிறது ஒரு இன்டர்வல், ஒரு இன்ஸ்டன்ட், t0ங்கிறது அதுக்கு முந்தைய இன்ஸ்டன்ட். இதுதான் நம்மளோட சாம்பிளிங் இன்டர்வல்னு வச்சுக்கோங்க. அப்போது இதை நாம் சாம்பிளிங் இன்டர்வல், ஏன்னா நம்ம இப்போ டிஸ்கிரீட்டை இது பண்ணுறோம் இல்லையா, நம்ம அசியூம் பண்ணிக்கணும் இது சாம்பிளிங் இன்டர்வல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், சாம்பிளிங் இன்டர்வல் தான் என்னது, t. therefore பாருங்கள், t அப்படின்னு போட்டு t மைனஸ் t0 எப்படி போடுறேன், tன்னு போடுறேன் by 2. இந்த 2 கொண்டு வந்துருங்க வெளியே. ஸோ இப்போது y dash of t plus y dash of t0 plus y of t0, இதுதான் நம்மளுக்கு y of t கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன். ஓகே சார், இந்த t let t ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், n tன்னு போடுங்க. அண்ட் t நாட் ஈக்குவல் டு nt மைனஸ் t. இது வேறு யாரும் கிடையாது, n மைனஸ் 1 இன்ட்டு t.
அதாவது என்டி அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்க்ரீட்டில் வரும்போது நீங்கள் தெரியும் டீக்கு பதிலாக ஸ்மால் டீக்கு பதிலாக என்டி போடுவீங்கன்னு தெரியும் இல்லையா, ஸ்மால் டீக்கு பதிலாக என்டி. அதுக்கு முந்தைய இன்ஸ்டன்ட் n-1 t, டீயில் இப்போ உள்ள டி, அதுக்கு முந்தின உள்ள n-1 t. ஓகே, அந்த ரெண்டையும் நான் அசியூம் பண்ணேன். அப்போ டீனா என்டின்னு வச்சுக்கோங்க, டி நாட்டுங்கிறது முந்தைய வேல்யூவை என்டி மைனஸ் டின்னு வச்சுக்கோங்க. ஓகே சார், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாற்றி எழுதலாம். மேனிப்புலேஷன்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. therefore இப்போ t ஈக்குவல் டு என்டி அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுத முடியும் பாருங்கள். therefore y ஆஃப் டி ஈக்குவல் டு டீக்கு பதிலாக நம்ம என்டின்னு போட்டாச்சு. therefore இதை நீங்கள் என்டின்னே எழுதிடலாம். therefore y ஆஃப் nt ஈக்குவல் டு t by 2 இங்கே y dash ஆஃப் nt பார்த்துக்கோங்க ப்ளஸ் y dash ஆஃப் nt மைனஸ் t by 2 இங்கே கொண்டு வந்தாச்சு ப்ளஸ் y ஆஃப் t நாட் என்னன்னு வச்சுருக்கிறோம், nt மைனஸ் டின்னு வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் இப்படி எழுதிக்கிட்டாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி எழுதிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் மூவ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எழுதுன பார்த்தீங்களா அந்த ஈக்குவேஷன், எது அந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதையும் மாற்றிக்கிடுறேன். சேஞ்ச் தி ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதையும் அது என்ன சொல்லுது, ஃபஸ்ட் ஆர்டர் dy of t by dt. அப்போது dy of t வந்து நாம் என்ன பண்ணோம், உங்களுக்காக திருப்பி எழுதுகிறேன். dy of t by dt plus a into y of t equal to b into x of t. ஸோ இதை நாம் என்ன பண்ணுவோம், இந்த இது படி மாற்றி எழுதுவோம். t equal to, அப்போ இதை நான் இன்னுமே என்ன பண்ணிடுறேன், y dash of tக்கு பதிலாக nt, y dash of nt a into அப்படிங்கிறது இந்த பக்கம் பெறுது மைனஸ் a into y of nt ப்ளஸ் இந்த பக்கம் b into x of nt. பார்த்தீங்களா, டீக்கு பதிலாக ntன்னு போட்டாச்சு. ஸோ இது ஒரு ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, y dash of ntன்னு வந்தாச்சு தான். அப்போ இந்த y dash of ntயை எடுத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போடலாம். இந்த y dash of எடுத்துக்கொண்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். therefore y of nt equal to இந்த y dash of nt, இது என்ன, இதை தூக்கிக்கொண்டு இதில் போடலாம். y dash of nt minus t, அதாவது இந்த nt எடுத்துகிட்டு nt minus t போட்டு திருப்பி இதை எழுதணும், அப்புறம் இதை எழுதணும். ஓகே, எழுதி பார்க்கலாமா? ஓகே, நாம் எழுதுவோம், என்ன வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோத்துக்கும் அடிப்படை அந்த ட்ரெப்பிசாய்டல் ரூல் தான். அந்த இன்டகிரேஷன் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் நோட்டேஷனை எப்படி நாம் வேறு விதமாக எழுதுறங்கிறது தான் இதில் அடிப்படை பிரின்சிபலு. ஓகே, நாம் இதை எடுத்துக்கொண்டு எழுதணும்னா therefore ஈக்குவேஷன் 1 becomes எப்படி, y of nt equal to t by 2 பார்த்துக்கோங்க y dash of nt, y dash of nt இந்த இருக்குது மைனஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் a into y of nt plus b into x of nt. ஓகே, இதுக்கு எழுதிட்டோம், அடுத்து இதுக்கு எழுதணும். ஸோ இப்போ மறுபடி பாருங்கள், மைனஸ் a into y of nt minus t. பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இதை நாம் nt எடுத்துகிட்டு nt மைனஸ் t போடுறேன். ஸோ nt மைனஸ் t ப்ளஸ் b into x of nt minus t. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ள போர்ஷன் முடிஞ்சது ப்ளஸ் y of இந்த இது y of nt minus t, அவ்வளோதான். ஸோ y of nt minus t அப்படி. இப்போ y of nt இருக்குது, y of nt minus t இருக்குது. y of ntக்கு பதிலாக அதை நம்ம y டேஸுக்கு தான் ரீப்ளேஸ் பண்ணோம், அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, சரி, அப்போது இந்த இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் இதை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதி நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் மைனஸ் a t by 2 y of nt அப்புறம் ப்ளஸ் b t by 2 x of nt அப்புறம் மைனஸ் a t by 2 y of nt minus t அப்புறம் ப்ளஸ்
bt by 2 x of nt minus t plus y of nt minus t எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் இங்கே என்ன இருக்குது y of nt இருக்குது. ரைட், இப்போ கொஞ்சம் நாம் மாற்றி எழுத வேண்டியதான். சரிண்ணா? ஓகே, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ y of t மட்டும் இந்த பக்கம், y of அப்படிங்கிற டேர்ம்களை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஏற்கனவே இங்கே y of nt இருக்குது ப்ளஸ் at by 2 y of nt, அடுத்தது ப்ளஸ் at by 2 y of nt minus t, அடுத்தது மைனஸ் y of nt minus t equal to bt by 2 x of nt minus t. சாரி, nt தான், nt தானே? ஓகே, அடுத்து x of என்ன இருக்குது ப்ளஸ் bt by 2 x of nt minus t. ஓகே, ரெண்டு பக்கமும் இதாகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம். இப்போ பாருங்கள், y of nt, y of nt, therefore 1 plus at by 2 y of nt அப்படிங்கிறது எழுதிடலாம். ப்ளஸ் at by 2 y of nt minus மைனஸ், இப்போ என்ன பண்ணுங்கள், எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் at by 2 y of nt minus t. யார்? இந்த ரெண்டையும் இப்படி எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டையும் இப்படி எழுதிருக்கோம். ஈக்குவல் டு bt by 2 அப்படியே இருக்கட்டும், x of nt ப்ளஸ் x of nt minus t, இது இப்படியே இருக்கட்டும். சரிதானா? ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன தெரியும், we know that y of ntயை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், absolute equal to y of nன்னு எழுதிடலாம். எஸ், y of small t, y of nt. இந்த y of nt வேறு யாரும் கிடையாது, இதனோட discrete equivalent. இதை இப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது x of nt, y of n minus t, அதை அதன் மாதிரி எழுதிடலாம். therefore இதெல்லாம் எப்படி எழுதிடலாம், y of n minus 1 tயை நம்ம என்ன பண்ணிடலாம், y of n minus 1ன்னு எழுதிடலாம். ஓகே, இதே மாதிரி அதையும் x ஆஃபையும் அப்படி எழுதிடலாம். ஓகே, இப்போ அதன்படி எழுதணும்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனை லாஸ்ட்டாக என்ன எழுதிருக்க முடியாது, அந்த பிளாக்கில் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிடும். மாற்றி எழுதுனா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். therefore இந்த இதை ஈக்குவேஷன் 1 plus at by 2 y of n, ntக்கு பதிலாக n, மைனஸ் 1 minus at by 2 at by 2 y of n minus 1. அவ்வளோதான், அது எழுதியாச்சுது. y of n minus equal to பாருங்கள், bt by 2 x of n, x of nt எழுதாச்சு, ப்ளஸ் x of n minus 1. அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி எழுதியாச்சு. ஓகே, நாம் இதை பூரா இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் என்ன பண்ணிடலாம், x of z எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், அதாவது z ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணால் எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, நாம் z ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், ஸோ 1 z take z ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். Z transformation, therefore 1 plus at by 2 y of n becomes y of z minus 1 minus at by 2 z minus 1 y of z, ஏன்னா y of n minus 1 equal to bt by 2 எப்படி மாறுது, x of z plus z minus 1 x of z. அதனால் நான் என்ன பண்ணிடுறேன், 1 plus z minus 1 x of z அப்படின்னு எழுதிடுறேன். ஓகே, முடிஞ்சு. இதையும் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், y of z வெளியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 1 plus at by 2 அப்படிங்கிறதும் மைனஸ் 1 மைனஸ் at by 2 அப்படின்னா இது ப்ளஸ் ஆயிரும். சரியா? ஸோ
இசட் மைனஸ் ஒன். ஒரு சின்ன மாறுதல், இங்கே இசட் மைனஸ் ஒன் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் எழுதணும். ஓகே, ஸோ 1 மைனஸ் ஏடி பை 2 இசட் மைனஸ் ஒன். ஓகே, ஈக்குவல் டு இந்த பக்கம் அப்படியே இருக்கிறது என்னது, பிடி பை 2 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 எக்ஸ் ஆஃப் இசட். பார்த்துக்கோங்க, இது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதில் நம்ம உங்களுக்கு இப்படி வந்த உடனே அடுத்து என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒய் ஆஃப் இசட் எக்ஸ் ஆஃப் இசட்லாம் வந்துச்சு, அப்போ சிஸ்டம் ஈக்குவேஷன் கிடச்சிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே மைண்டுக்குள்ளே வந்துடணும். ஓகே, ஒய் ஆஃப் இசட் பை எக்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் இசட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பாருங்கள், தேர்ஃபோர் ஒய் ஆஃப் இசட் பை எக்ஸ் ஆஃப் இசட், ஒய் ஆஃப் இசட் இங்கே இருக்கட்டும், எக்ஸ் ஆஃப் இசட் கீழே கொண்டு வந்துட்டா இந்த பக்கம் என்ன இருந்தது, பிடி பை 2 1 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இது ஃபுல்லாக அந்த பக்கம் போயிருக்கு 1 ப்ளஸ் ஏடி பை 2 மைனஸ் 1 மைனஸ் ஏடி பை 2 இசட் மைனஸ் 1. ஸோ இப்படி இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இதுதான் யார், ஹச் ஆஃப் இசட். பாருங்கள், இந்த ஹச் ஆஃப் இசட் இப்படி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதை நம்ம அல்ஜிப்ரிக் மேனிப்புலேஷன் உள்ள கொண்டு பெருக்கி எல்லாம் சரி பண்ணி நம்ம சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறேன். இதில் இருந்து இது கிடைக்கும், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இது எப்படிங்கிறத நீங்களே பண்ணி பாருங்கள். இதை எப்படி எல்லாம் பெருக்கி வந்தால் இந்த மாதிரி கிடைக்குதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்படி கிடைக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுது, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் பாருங்கள். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, நமக்கு ஹச் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்னென்னு நினச்சிருந்தோம், பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் ஏ வச்சுருந்தோம். பிங்கிற டேர்ம் பி இருக்குது, ஏங்கிற டேர்முக்கு பதிலாக ஏ இருக்குது. யாருக்கு பதிலாக யார் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, யாருக்கு பதிலாக யார் இருக்கா, இதோ இந்த எஸ் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக இது இருக்குது. ஸோ எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக யார் இருக்கிறா, 2 by t into 1 minus z minus 1 1 plus z minus 1. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிறது. நம்மளோட மேப்பிங்கோட அடிப்படை இதுதான். அப்போ ஹச் ஆஃப் எஸ் ஹச் ஆஃப் இசட்டாக மாறுது. மாறும்போது எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் இதை போட்டிங்கனாலே போதுமானது. எஸ் இருக்கிற இடத்துல இது இருக்குது அப்படிங்கிறது. தேர்ஃபோர் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மேப்பிங் இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. அப்போது அதுக்கு அடிப்படை ட்ரெபிசாய்டல் ரூல். அப்படி அந்த ட்ரெபிசாய்டல் ரூலை நாம் பயன்படுத்தி அந்த டிஃப்ரென்ஷியல் எலிமெண்ட்டை அந்த டிஃப்ரென்ஷியல் ஃபேக்டரை நம்ம ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அப்ராக்சிமேட் பண்ணதுனோட விளைவு நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இதனோட அட்வான்டேஜ்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நான் பார்ப்போம். இப்படி பண்ணுறதுனோட விளைவு. இதனால் நமக்கு பழைய 2 மெத்தடை விட அருமையான சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உறுதியாக என்ன தெரியுது, எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2 by t 1 minus z minus 1 1 plus z minus 1 போட்டிங்கன்னா நீங்கள் h of s h of z மாற்றப்படும். இந்த அனலாக் ஃபில்டர் டிஜிட்டல் ஃபில்டராக மாற்றப்படும் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இந்த எஸ் மேப்பிங் பண்ணப்படுது. எஸ் பிளேனில் இருந்து இசட் பிளேனுக்கு ஒவ்வொரு புள்ளியும் மேப்பிங் பண்ணப்படுது அப்படின்னு அர்த்தமாகுது. ஓகே, இதனோட இம்பேக்ட் என்ன, இப்படி போடுறதுனால என்ன விளைவு வருது, மேப்பிங் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்க்கலாம். மேப்பிங் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே போகுது, ரைட் ஹேண்ட் சைடு எங்கே போகுது, அந்த ஆக்சிஸ் எங்கே போகுது, இப்படிப்பட்ட ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஓகே, எஸ்ஸுக்கு பதிலாக நான் போட்டேன். இந்த எஸ்ஸை நம்ம வேறு மாதிரி எழுதலாம். எஸ் ஈக்குவல் டு 2 by t இன்ட்டு 1 by z போட்டேன்னு சொன்னால் z மைனஸ் 1 இங்கே z ப்ளஸ் 1 அப்படின்னு மாற்றி எழுதிக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போது நாம் என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும், இன்னொன்று we know z equal to r into e power j ஒமேகான்னு தெரியும். and s equal to tau plus j ஒமேகான்னு தெரியும். therefore இந்த ஃபார்முலாவில் நாம் tau plus j ஒமேகா ஈக்குவல் டு எஸ்ஸுக்கு பதிலாக tau plus j ஒமேகா and 2 by t இங்கே இசட்டுக்கு பதிலாக r into e power j ஒமேகா மைனஸ் 1 r into e power j ஒமேகா ப்ளஸ் 1 போட்டாச்சு. இப்போது பாருங்கள்,
இதை நாம் என்ன பண்ணலாம், மேலே கீழேயும் பெருக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நாம் ஒரு ரியல் அண்ட் இமேஜினரியாக பிரிக்க முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் e⁻j∞ அப்படிங்கிறது cos θ + j sin θ அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதலாம். ஸோ இப்படி மேலே கொண்டு பெருக்கி நீங்கள் இப்படி பிரித்து மாற்றி எழுதினால் என்ன கிடைக்கோ அதை நான் நேரடியாக எழுதுகிறேன். இந்த மேனிப்புலேஷனை எப்படி எழுதுகிறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஓகே பாருங்கள், இப்போது பிரித்து எழுதியாச்சு. அதாவது இதை உங்களுக்கு நான் டெக்னிக்கை சொன்னேன், e⁻j∞ அப்படிங்கிறத cos θ அல்லது cos ω + j sin ω இப்படி போட்டிங்கன்னா இந்த இடத்துல உள்ளே கொண்டு பெருக்கி இதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் கீழேயும் மேலேயும் காஞ்சிகேட் எடுத்து பெருக்கி பிரிச்சிங்கன்னா இப்படி கிடைக்கும். அது கொஞ்சம் லென்த்தியாக போகுங்கிறதுனால நான் செய்யலை. அது அல்ஜிப்ரிக் மேனிப்புலேஷன் தான், அதை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி கிடைக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்தந்த இமேஜினரி ஜே வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜினரி பார்ட்டும் ரியல் பார்ட்டும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, ஈக்குவேட் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம்ஸ். ஸோ நாம் ஈக்குவேட் பண்ணோம்னு சொன்னால் எனக்கு ரியல் பார்ட் tau ஈக்குவல் எப்படி கிடைக்குது, 2/t இதோ இந்த ப்ராக்கெட்டில் உள்ள போர்ஷன் r² - 1 / 1 + r² + 2r cos ω அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒமேகா ஈக்குவல் டு இந்த ஒமேகாவுக்கு பதிலாக இது 2/t, இந்த 2/t காமனாக இருக்குது, அது உள்ளே கொண்டு பெருக்கி எழுதியிருக்கேன். 2r sin ω / 1 + r² + 2r cos ω அப்படிங்கிறது. ஓகே, எனக்கு ரியல் இமேஜினரி தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு என்ன தெரியணும், இந்த எஸ் பிளேனில் உள்ள tau jω, இந்த இசட் பிளேனில் உள்ள tau ரியல்னு வச்சுக்கோங்க, ரெண்டையும் குழப்ப வேண்டாம், ரியல். இங்கே ஒவ்வொரு ஜே ஒமேகாவும் எப்படி மாறுது, இங்கே உள்ள ஒவ்வொரு இந்த ஆக்சிஸ் இந்த பக்கம் எப்படி போகுது, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இந்த பக்கம் எப்படி வருது, இதுவும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அது தெரியறதுக்கு நான் ஒரு சின்ன வேலை பண்ணுறேன், ஒரு சில அசிம்ஷன்ஸ் தான் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த அசிம்ஷனுக்கு அந்த ரெண்டு பார்ட்டையும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கிட்டே வாங்க, என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, அப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் போர்ஷன் முழுக்க இந்த பக்கம் எங்கே போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நான் இப்போ ஒரு முடிவுக்கு வரேன், என்ன பண்ணுறேன், r<1 அப்படின்னு முடிவு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், r<1 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், <1 அப்படின்னா 0.25 எடுத்துக்கூடுமே, ஆருக்கு பதிலாக இஃப் r is <1 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன். ஓகே, r<1னா அப்போ என்ன, எக்ஸாம்பிளுக்கு r 0.5ன்னு எடுக்கலேன், அப்போ r² 0.25, 0.25 - 1 ஈக்குவல் டு இந்த போர்ஷன் என்ன மாறும், நெகட்டிவ்னு மாறும். நியூமரேட்டர் நெகட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக அந்த பார்ட் டவுங்கிறது நெகட்டிவ் தான் ஆன்சர், அப்படி தானே. தேர்ஃபோர் tau will also be <0. அதாவது r<1க்கு வேல்யூ போட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், r<1க்கு வேல்யூ போட்டிங்கன்னா இந்த முழு பகுதியும், அதாவது இந்த tau <0 நெகட்டிவாக மாறுது. என்ன அர்த்தம், அதாவது <0ங்கிறது இந்த போர்ஷன், அப்படி தானே, இந்த போர்ஷன் முழுக்க <0. அப்போ <0ன்னு இருந்திருந்தால் இந்த வட்டத்துக்கு உள்ளே போகுது, r<1 தானே, இந்த இடம் 1. ஸோ இந்த இடம் 1 அப்படி யூனிட் சர்க்கிள் 1 அப்படின்னு சொன்னால் இது யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் இந்த போர்ஷன் முழுக்க இதுக்குள்ளே வந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ உறுதியாகுது பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆருக்கு ரியல் பார்ட்டை செக் பண்ணுறோம், ரியல் பார்ட்டுங்கிறது இது. ஸோ இந்த ரியல் பார்ட் பகுதி முழுக்க எங்கே உள்ளது, இந்த யூனிட் சர்க்கிளுக்கு உள்ளே போகுதுங்கிறத ரிவர்ஸில் போய் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஒரு இது உறுதியாகுது. அடுத்து இப்போது இன்னொரு செக்கிங் பண்ண போகிறேன். இப்போ ஆர் <0 இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், <1 இருந்திருந்தால் என்ன நடக்கும், இஃப் r <1. ஓகே, r>1 இருந்திருந்தால் மறுபடி போட்டு பாருங்கள், r>1 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 போட்டு பாருங்களேன். 2 போட்டு பார்த்தா 2² 4ன்னு மாறும். 4 - 1 3 பாசிட்டிவ்.
அப்போ முழுக்க இது ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாலே பாசிட்டிவ் தான். therefore டவ் பாசிட்டிவ். அதாவது ஆர் கிரேட்டர் தேன் 1னா டவ்வும் கிரேட்டர் தேன் 1. அப்படின்னா என்ன மீனிங்? அதாவது என்ன மீனிங்னா ஆர் டவ் கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறது இந்த பகுதி. கிரேட்டர் தேன் டவ் கிரேட்டர் தேன் 1னா இது பார்த்தீங்களா, கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த பகுதி முழுக்க சரியா கிரேட்டர் தேன் 0. அது பாசிட்டிவ் கொடுக்குது, பாசிட்டிவ்னாலே கிரேட்டர் தேன் 0. இப்போ ஆர் கிரேட்டர் தேன், அப்போ டவ் கிரேட்டர் தேன் 0 அப்படிங்கிறது இந்த பகுதி முழுக்க. அப்போ இந்த பகுதி முழுக்க ஆர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா வெளிப்பகுதி பாருங்கள், வெளிப்பகுதிக்குள்ளே மேப்பிங் ஆகுது. வெளிப்பகுதி அதாவது ரைட் ஹேண்ட் சைடு முழுக்க வெளிப்பகுதிக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முழுக்க உள்பகுதிக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது எஸ் பிளைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது ஸ்டேபிள், டிஜிட்டலில் யூனிட் இன்சைட் த சர்க்கிளுங்கிறது யூனிட் சர்க்கிளுங்கிறது ஸ்டேபிள். பார்த்துக்கோங்க, இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உள்ளே வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. இதுதான் நமக்கு தேவை. ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. சரிதானா? ஓகே. அடுத்து இப்போ இதுவும் முக்கியமான பாயிண்ட்டாக இங்கே படுது. அடுத்து ஒருவேளை ஆர் ஈக்குவல் டு 1 இருந்திருந்தால் என்ன சார் நடந்திருக்கும்? இது ஒரு முக்கியமான விஷயம். ஆர் ஈக்குவல் டு 1ங்கிறது என்ன அப்படிங்கிறத ஞாபகம். ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் இதை பாருங்கள். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன? 1 - 1 0. இப்போ ஆர் ஈக்குவல் டு 1 போட்டால் டவ் இஸ் 0. டவ் 0ங்கிறது எங்கே? ரியல் பார்ட் 0 அப்படி தானே? டவ் 0 அப்படிங்கிறது எங்கே? சாரி, இமேஜினரி பார்ட் 0. இமேஜினரியில் தான் ரியல் 0. டவ் 0ங்கிறது இந்த ஆக்சிஸில் தானே டவ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் டவ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது மீனிங் இந்த இமேஜினரி ஆக்சிஸ். இந்த இமேஜினரி ஆக்சிஸ் முழுக்க அப்படியே எக்ஸாக்டாக எது மேலே மேப்பிங் ஆகுது? ஆர் ஈக்குவல் டு 1. ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது இதுதான் ஆர் ஈக்குவல் டு 1. இதுதான் இந்த சர்க்கிள் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலேயே. அப்போ அந்த ஆக்சிஸ் முழுக்க இமேஜினரி ஆக்சிஸ் முழுக்க இமேஜினரி ஆக்சிஸ் falls on யூனிட் சர்க்கிள். கரெக்டாக யூனிட் சர்க்கிளுக்கு மேலேயே விழுது, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே விழுது. சர்க்கம்ஃபரன்ஸ் அது மேலே விழுது. பர்ஃபெக்டான ஒரு மேப்பிங். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேப்பிங் இல்லை. பார்த்தீங்களா, ஒய் மேப்பிங்கில் வந்து மினிட் டு 1 இருந்தது. இங்கே வந்து பர்ஃபெக்டாக டவ் ஈக்குவல் 0னா அதில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் இந்த வட்டத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருது என்னது? எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக, அதாவது எஸ் பிளேனில் வந்து எல்ஹெச்எஸ் ஃபுல்லாக இசட் பிளேனில் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இன்சைட் யூனிட் சர்க்கிள், இன்சைட் யூனிட் சர்க்கிள். ஓகே. ரைட் சைடு ஃபுல்லாக எங்கே போகுது? அவுட் சைடுக்குள்ளே போயிடுது. ஓகே. ஆக்சிஸ் அதாவது இமேஜினரி பகுதி முழுக்க ஆன் தி சர்க்கிள். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த இதுக்கு பேர் கன்ஃபார்மல், அதாவது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒவ்வொரு புள்ளியும் கரஸ்பாண்டிங்கான புள்ளியாக மாறுது. ஒரு செக்ஷன் முழுக்க ஒரு புள்ளி அப்படிங்கிற கதையெல்லாம் இல்லை. ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு தான் இதை சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா ஃப்ரீக்வன்சி இன்க்ளூட் ஆன் கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி டு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி. அதனால தான் இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபில்டரின் டிசைன் பண்ணதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இது நாட் ஒன்லி லிமிட்டட் டு லோ பாஸ் ஃபில்டர். ஸோ பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்படி ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. ஓகே, இதில் ஒரு எஃபெக்டை பார்க்கலாம்னு சொல்லி லாஸ்ட் வச்சுனா பார்த்தீங்களா, அது என்னென்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் இந்த இதை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க சார், ஆர் ஈக்குவல் டு 1 போட்டால் அந்த ஒமேகா எப்படி மாறுது, இந்த தொடர்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறேன். இதை விட்டுறேன். இதை விட்டுட்டு ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் இங்கே என்ன நடந்திருக்கும் பாருங்கள். என்ன கிடச்சிருக்கும்? இஃப் ஆர் ஈக்குவல் டு 1 2/t, இங்கே என்ன ஆயிருக்கும்? 2 × 1, அப்போ 2 sin ஒமேகா டிவைடட் பை 1 + 1 + 2 cos ஒமேகா அப்படின்னு மாறும். அப்போ பாருங்கள் 2 + 2 அப்படின்னு மாறிருக்கும். அதனால் ஒரு 2வை நான் வெளியே எடுத்துட்டோம்னு சொன்னால், வெளியே எடுத்து 2 + 2 தானே, அதாவது அடுத்த ஸ்டெப்பில் 2 + 2 ஒரு 2வை வெளியே எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த 2 இந்த 2 கேன்சல். therefore
sin ஒமேகா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஒமேகா அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பை நாம் எப்படி எழுத போகிறோம்? இப்போது இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள். ஸோ இப்போது அதாவது இந்த ஒமேகா எப்படி மாறுது? therefore ஒமேகா ஈக்குவல் டு 2/t. இப்போது மேலே உள்ளதை நான் sin 2θ ஃபார்மில் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். sin 2θ ஈக்குவல் டு 2 sin θ cos θ. அதாவது இந்த தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா போட்டோம்னு சொன்னால் இந்த 2θக்கு பதிலாக அல்லது தீட்டாவே போட்டு எழுதுமே, தீட்டா போட்டோம்னா 2 sin θ/2 cos θ/2. ஸோ அதன்படி மேலே உள்ளதை நான் பிரித்து எழுதுகிறேன். எழுதுனோம்னு சொன்னால் 2 sin θ/2 cos θ/2. ஓகே, கீழே என்ன நடந்திருக்கு? 1 ப்ளஸ் காஸ் ஒமேகா. 1 ப்ளஸ் காஸ் ஒமேகாவை நம்ம எப்படி எழுதலாம்? 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 அப்படின்னு நம்ம எழுதலாம், அப்படி தானே? ஸோ ஒரு இதில் 1 ப்ளஸ் காஸ், அது எப்படி எழுதுவோம்? cos 2θ, அதாவது cos 2θ ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? cos 2θ ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் θ மைனஸ் 1 அப்படிங்கிறது. இப்போ இதை நாம் cos 2θக்கு பதிலாக cos θ போட்டோம்னா 2θ மாறுது. therefore cos ஸ்கொயர் θ/2 மைனஸ் 1 அப்படின்னு போட்டுடலாம், சரிண்ணா? ஸோ இப்போ என்னவா மாறுது பாருங்கள், cos θவுக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் θ/2 மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க, 1 ப்ளஸ் காஸ் θ மாறிடும் இல்லையா? அப்போது நம்மளுக்கு 1 ப்ளஸ் காஸ் θ தான் இங்கே இருக்குது, காஸ் ஒமேகா இருக்குது. therefore 1 ப்ளஸ் காஸ் ஒமேகாவுக்கு பதிலாக இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்துட்டால் 1 ப்ளஸ் பார்த்துக்கோங்க. அப்போ 2 cos ஸ்கொயர் θ/2. இப்போ நீங்கள் θவுக்கு பதிலாக ஒமேகா போட்டுக்கோங்க. θவுக்கு பதிலாக என்ன போட்டுக்கோங்க? ஒமேகா போட்டுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், cos θ ஒரு cos θ அடி 2 அடி. therefore 2/t ஈக்குவல் டு 2/t tan ஒமேகா/2 அப்படின்னு மாறு. எது? ஒமேகா. இந்த ரிலேஷன்ஷிப்பை பாருங்கள், இது எப்போ நடந்தது? அந்த இமேஜினரி ஆக்சிஸ், அதாவது இந்த இமேஜினரி ஆக்சிஸ் மேப்பிங் ஆகும்போது நடக்குது. ஜே ஒமேகா, இந்த ஒமேகா, அதாவது ஒமேகாவுக்கு நீங்கள் வேல்யூ போட போட இந்த ஒமேகா எப்படி மாறுதுன்னு கண்டுபிடிச்சா லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு எப்படி இருக்குன்னு தொடர்பு இருக்குது, ஆனால் தொடர்பு லீனியராக இல்லை. எப்படி லீனியராக இல்லைன்னு சொல்கிறீங்க? இந்த இடத்துல ஒமேகா டி எக்ஸ்எல் எடுக்கிறேன், இங்கே ஒமேகா எடுக்கிறேன். ரெண்டையும் மேப்பிங் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது. ரெண்டுக்கு வேல்யூ நான் பல வேல்யூகள் போட்டு பார்க்குறேன். ஒமேகாவுக்கு ஒரு வேல்யூ போட்டு பார்க்க கரஸ்பாண்டிங் இந்த ஒமேகா என்ன வந்திருக்குன்னு பார்க்குறேன். அப்படி போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதோ இப்படி வருது. ஸோ இது ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. நான் லீனியர் ரிலேஷன்ஷிப், அதாவது அனலாக் ஃப்ரீக்வன்சிக்கும் டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சியில் உள்ள தொடர்பு இந்த மாதிரி நான் லீனியராக தொடர்பு. உண்மையிலே எப்படி போயிருக்கணும்? கரெக்டாக இப்படி போயிருந்துருந்துன்னா நம்ம லீனியர் ரிலேஷன்ஷிப் பெர்ஃபெக்டாக இந்த புள்ளி இந்த புள்ளிக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. சில புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ஆக்கிரமிப்பு பண்ணும், சில புள்ளிகள் லீனியராக ஆக்கிரமிப்பு பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு பேர் வார்ப்பிங்னு பேர், கம்ப்ரெஷன் அப்படின்னு பேர், ஃப்ரீக்வன்சி கம்ப்ரெஷன். இந்த ஃப்ரீக்வன்சி கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இன்னொரு பேர் வார்ப்பிங். ஃப்ரீக்வன்சி கம்ப்ரெஷன், இதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி கம்ப்ரெஷன். சுருங்குது ஃப்ரீக்வன்சி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் பாருங்கள். அல்லது ஃப்ரீக்வன்சி வார்ப்பிங், ஃப்ரீக்வன்சி வார்ப்பிங் அப்படின்னு பேர். வார்ப்பிங்னா சுருங்குறது, ஃப்ரீக்வன்சி வார்ப்பிங் அப்படின்னு பேர். ஸோ இந்த வார்ப்பிங்க்கு காரணம் யார்? இந்த tan ஃபங்க்ஷன் தான். இந்த tan ஃபங்க்ஷன் இருந்தது தான் இத்தனைக்கும் காரணம். ஓகே, இப்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 3 மெத்தட்லேயும் முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இந்த முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஃபைனல் பாயிண்ட்ஸ், மேப்பிங் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான்.
நம்ம 3 முக்கியமான இதில் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேப்பிங் எப்படி நடக்குது. மேப்பிங்கான காரணம் எஸ் ஈக்குவல் டு என்னது 2/t 1 - z - 1 1 + z - 1. ஓகே 2. அடுத்தது இந்த போர்ஷன்ஸ் எங்கெல்லாம் யார் யார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ஆக்சிஸ் இதெல்லாம் எங்கே மேப்பிங் ஆகுது. 3 இந்த ஃப்ரீக்வன்சி வார்ப்பிங் இது என்ன அப்படிங்கிறது, இதுக்கு யார் காரணம், இந்த 3 பாயிண்ட்ஸ் இதுதான் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 3க்கும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி போடணும். ஃபஸ்ட்டு பார்த்தோமே அப்ராக்சிமேஷன், அதில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட வேண்டியது. செகண்ட் அதுக்கு இம்பல்ஸ் இன்வேரியன்ட், அதில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட வேண்டியது. தேர்ட் இப்போ பார்த்ததில் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எங்கே போகுது, ரைட் ஹேண்ட் சைடு எங்கே போகுது, ஆக்சிஸ் எங்கே போகுது. இதே மாதிரி இங்கே 2வது, இதே மாதிரி 3வது. ஸோ இந்த வித்தியாசங்களை நீங்கள் தெளிவுபடுத்தி வச்சுக்கணும். இன் அடிஷன் ஃபைனல் இந்த மெத்தடில் இந்த ஃப்ரீக்வன்சி வார்ப்பிங் அப்படிங்கிறத நீங்கள் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு காரணம் யார், இந்த டேன் இருந்ததுன்னு தான் காரணம். இந்த இதுக்கு மெத்தடுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி கம்ப்ரெஷன். ஏன் கம்ப்ரெஸ் ஆகுது, இது வரைக்கும் லீனியராக இருந்தது, இதுக்கப்புறம் போக போக சுருங்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால் கம்ப்ரெஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம டிஎஸ்பி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ கொஸ்டின் ஆன்சர் ஃபில்டர்ஸ்க்காக நாம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.